இப்ப இந்த கோச்சிங் சென்டர்கள் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் புதிய புதிய விஷயங்களை கல்வி சூழல கொண்டு வந்திருக்கு. அன்னைக்கு இன்ஜினியரிங் காலேஜ் சொல்லித்தராதத, ஸ்கூல் சொல்லித்தராதத அவங்களால சொல்லித்தர முடிஞ்சது. இத நீங்க ஒத்துக்கிறீங்களா இல்லையா? நான் ஒத்துக்கல. நான் தான் ஒத்துக்கலங்கறேன். அப்புறம் ஏன் சார் ஒத்துக்கல? ஏன் ஒத்துக்கணும்னு சொல்லுங்க. அதுல படிச்சவங்க எனக்கு நிறைய பேர் ஃபாரின்ல இருக்காங்க. நோ சார், தமிழ்நாட்டுடைய டாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சவன் சுமார் காலேஜ்ல படிச்சவன்லாம் இருக்கான் சார். அவங்க எல்லாம் அங்க கோச்சிங் எடுத்துக்கிட்டாங்க, அதனால தான் நல்லா இருக்காங்க. எங்க கோச்சிங் சென்டர்ஸ்ல சார் இதுக்கெல்லாம் ஒரு ஆதாரமும் கிடையாது சார். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஐடி இன்ஜினியர்ஸ் எல்லாம் கோச்சிங் சென்டர்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணிச்சுங்கன்னு ஒரு பிம்பத்தை நீங்க வச்சா அது எப்படி ஓகே சொல்லுவாங்க? இந்த நல்ல மாற்றங்களை இந்த கல்வி சூழலுக்குள் கோச்சிங் சென்டர்கள் கொண்டு வந்திருக்கின்றன. வாட் இஸ் அந்த மாணவனுடைய தகுதியை மேம்படுத்தும். நான் ஸ்கூல் வச்சிருக்கேன் சார். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நாங்க குழந்தைய நீட்டுக்கு ரெடி பண்றோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல ஒரு பையனுக்கு என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னு கேக்குறேன் சார். லாஜிக்கல் அண்ட் அனலிட்டிக்கல் திங்கிங் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து அவங்க ஆரம்பிச்சு விட்டுருவாங்க சார். என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போடுறாங்க. நான் என்ன கேக்குறேன், பள்ளிக்கூடத்தால அதை செய்ய முடியாதா? பள்ளிக்கூடம் அதை செய்வதில்லையா? அதாவது பள்ளிக்கூடத்துல 1+1 = 2 சொல்லி கொடுப்பீங்க. இப்ப கோச்சிங் சென்டர் உள்ள வந்துச்சுன்னா அது என்ன சொல்லி கொடுக்குன்னு கேக்குறேன். ஒரு கப்பு பிளஸ் இன்னொரு கப்பு சேர்ந்ததுன்னா 2 கப்பு. இது ஸ்கூல்ல தான் சொல்லி தராங்களே சார். 1 கப் + 1 கப் இதெல்லாம் பள்ளிக்கூட பாடத்துல இருக்கு ரொம்ப காலமா சார். அந்த ஒரே ஆன்சருக்கு மல்டி ஆங்கிள் திங்கிங் கோச்சிங் சென்டர் சொல்லி கொடுப்பாங்க சார். அப்படியா? இதை சொல்லி கொடுக்க வெளியில இருந்து உள்ள ஒரு ஆள் வருவாங்கன்னா எப்படி கல்வி சூழல் நல்லா இருக்கும்? எனக்கு அதுதான் புரியல. கோச்சிங் சென்டர்களை சார்ந்து இயங்குகிற இந்த கல்வி சூழலை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீர்கள்? நீங்க என்ன பண்றீங்க? தேர்வுக்கு கோச் பண்றீங்க, கிராக் பண்றீங்க, இதான சொல்லி தரீங்க. கற்றல் எங்க நடக்குது? பள்ளி வேணாம், தேர்வுக்கு தயார் செய்யலாம், நாளைக்கு பள்ளியே இல்லாம போப்போம். அந்த கோச்சிங் சென்டர்ல படிச்ச ஒரு ஸ்டூடெண்ட் அது மெடிக்கல் காலேஜுக்கு உள்ள போனாங்களா? ஒருத்தர் கூட உள்ள போக முடியல. ஏன்? சோ இது ஒரு குறிப்பிட்ட நபர்களுக்காக மட்டும்தான். தமிழ்நாட்டு குழந்தைகளை பற்றி நம்ம இங்க பேசல. கல்விங்கிறது வேலைக்காகத்தான் அப்படின்னு சொன்னா எதுக்கு இவ்வளவு பெரிய கல்வி திட்டம் எல்லாம்? முடிச்சிட்டீங்களா? அம்மா நல்லா தான் சோறு போடுறா, சத்துணவு காய்கறியா தான் போடுறா. இருந்தாலும் டாக்டர்கிட்ட போகும்போது கொஞ்சம் புரோட்டீன் கம்மியாகுது, இந்த மருந்து எழுதி கொடுங்கன்னு சொல்றதா இந்த கோச்சிங் சென்டர். எக்ஸ்ட்ரா எல்லாம் தரலங்க, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் தான் செய்யறோம். ரொம்ப சீக்கிரமாக பார்த்து ஆன்சர் பண்ணக்கூடிய ஒரு ஸ்கில், அவ்வளவுதான். நீங்க மார்க் வேணான்றீங்க. மார்க் இல்லைன்னா அடுத்ததுக்குள்ளே உள்ளே விட மாட்டேங்கிறானா? அவன் அடுத்த படிப்புக்கு போவானாமா? இது தமிழ்நாட்டுல இருக்க அத்தனை குழந்தைகளை பற்றி பேசல, எல்லா குழந்தைகளுக்காக தான் நான் பேசுறேன். நீங்க எதோ எம்ஜிஆர் மாதிரி, நான் நம்பியார் மாதிரி பேசாதீங்க. நம்ம என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை நம்ம வெச்சுக்கிட்டோம்னு வச்சுங்க. இருக்குது, நாங்களா வெச்சுக்கிட்டோம். இருங்க வர இல்ல நீங்க பேசுறதே தப்பு சார். பணம் இருக்கிறவன் கோச்சிங் சென்டருக்கு போக தான் செய்வாங்க. அதானே உலக வழக்கம். பணம் இல்லாதவன் வீட்ல உட்கார தான் செய்வாங்க. ஒரு கோச்சிங் சென்டருடைய நற்பயன் என்னன்னு கேட்டப்ப ஷார்ட்கட் சொல்லி தருவோம். எக்ஸாமினேஷனை எப்படி கிராக் பண்றதுன்னு சொல்லி தருவோம். என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? மனப்பாடத்தை தவறுன்னு சொல்றோம், அப்படிதானே சொல்லிட்டு இருக்கோம். இப்ப மனப்பாடம் கீழ்மை என்றால் ஷார்ட்கட் மட்டும் எப்படி மேன்மை? ஷார்ட்கட்னே சொல்லிட்டு இருக்கீங்கல்ல, அதுக்கு தமிழ் அர்த்தம் மட்டும் சொல்லிட்டு மைக்கு கொடுத்துருங்க. ஒரே வார்த்தை சொல்லு. ஒரு வேலையை எப்படி ஈஸியா பண்றது? குறுக்கு வழின்னு சொல்ல விருப்பப்படல சார், குறுக்கு வழி இல்ல சார். அந்த வார்த்தையை தமிழ்ல கூட சொல்ல நீங்க கூச்சப்படுறீங்க, அத மேன்மையா பேசுறீங்க. மனப்பாடம் தப்புடான்னு பேசுறீங்க. நீங்க எல்லாம் என்னடா படிச்சு கிழிச்சீங்க, மனப்பாடம் பண்றீங்கன்னு பேசுறீங்க. ஒரே ஒரு நிமிஷம் இருங்களேன், அதையே உங்களால தமிழ்ல சொல்ல முடியலன்னு சொல்லுங்க எனக்கு. எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதைத்தான் நீங்க தூக்கி பிடிக்கிறீங்க. நாங்க ஷார்ட்கட் பண்ணி கொடுப்போம், ஷார்ட்கட் சொல்லி கொடுப்போம் சொல்றீங்க சார். சொல்ல நான் கூசுதுல, சொல்ல நான் கூசுற விஷயத்தை திறமை மாதிரி ஏன் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க? நாங்க ஷார்ட்கட் பண்ணி கொடுப்போம். we know how to crack the examination. மனப்பாடம் மலினமா தெரியுது, ஆனா குறுக்கு வழி உங்களுக்கு கௌரவமா தெரியுதான்னு கேட்கிறேன். ஓசில யூடியூப் சேனல்ல நான் ஆரம்பிச்சிருக்கேன். நீங்க ஆரம்பிச்சா எனக்கு என்ன? உங்க யூடியூப் சேனல் புரியல. you are insulting in a middle class segment sir. 25 பேரை நான் ஓசிக்கு நடத்தி ஜெயிக்க வச்சிட்டேன் சார். முதல்ல ஓசினே சொல்லாதீங்க சார். What is the word? It is degrading a society. என்ன ஓசி என்ன ஓசி? அறிவிட்ட போது என்ன சின்ன பிள்ளைத்தனமா கேள்வி கேட்டுட்டு இருக்க ராஸ்கல். ஐயோ கப்பாட. யூடியூப்ல உங்களுக்கு 1 மில்லியன் பார்த்தா காசு வருமா வராதா? யூடியூப்ல 1 மில்லியன் பேர் உங்களை பார்த்தா காசு வருமா வராதா? அப்புறம் என்ன ஓசி? மறைந்த மாணவி ஸ்கூல்ல கோச்சிங் சென்டர் இருந்ததுன்னா கண்டிப்பா அவங்க எம்பிபிஎஸ் சீட் இன்னைக்கு இருந்தது பாக்க சார். அவங்க ஓகே, ஒருவேளை கோச்சிங் சென்டர் அவங்க ஸ்கூல்ல இருந்தா என்ன நடந்திருக்கும்? இந்த மாதிரி क्वेश्चंस தான் கேட்டிருப்பாங்க. இதாம ஆன்சர் அப்படினு கோச்சிங் சென்டர்ல சொல்லிருப்பாங்க, அவங்க எழுதி இருப்பாங்க, மருத்துவர் ஆயிருப்பாங்க. அப்படியா? கண்டிப்பா சார். இது நம்ம எல்லாரும் பார்த்து பெருமைப்பட்ட ஒரு நியூஸ். ஹோட்டல் காவலாளியின் மகள் நீட் தேர்வில் வெற்றி. எந்த மெடிக்கல் காலேஜ்ல இப்ப ஜாயின் பண்ணிருக்கீங்க? இன்னும் எனக்கு கிடைக்கல, இந்த தடவை எனக்கு கிடைக்கல. என்னடா சொல்ற? ஆமாண்ணே. ஆக்சுவலா உங்க சக்சஸ் நாங்கெல்லாம் சாக்லேட் கொடுத்து கொண்டாடணும். ஒரு ஹோட்டல் காவலாளியின் மகள் நீட் தேர்வில் வெற்றி பெற்று விட்டார். எந்த பயனும் இல்ல. நீட்ல பாஸ் ஆனா டாக்டர் இல்லையா? ஆமா சார். இந்த பொண்ணு 3 தடவை எழுதிருக்கு பாஸ், சரியா? ஆனா டாக்டர் ஆக முடியல சார். இன்னும் அந்த மார்க் பத்தல சார். எடி செருப்ப நாய். எப்பதான் சார் இந்த மார்க் பத்தும்? மார்க் பத்தல சார். எனக்கு அது புரியவே இல்லை. செருப்ப காட்டிட்டு அடிக்கிறீங்க.
sir. ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச ஒரு பொண்ணு, இந்த பொண்ணு நீட் எழுதிருச்சு, டாக்டர் ஆகல. கோச்சிங் போனீங்களாமா? எஸ் சார். போய் கூட நீங்க மார்க் எடுக்க முடியல உங்களால. டென்ஷன்ல வளராது, கரெக்டா சொல்லு. மார்க் எடுக்க முடியல இல்ல, எடுத்த மார்க் மறுபடியும் பத்தல. நீங்க கேட்ட எல்லாத்தையும் பண்ணியாச்சு, கோச்சிங் சென்டர் போயாச்சு, இப்போ இந்த புள்ள டாக்டர் ஆகல, என்ன பண்ணலாம்? அப்ப நான் சொல்லிட்டு போயிருங்க, உங்களுக்கு எல்லாம் சீட்டு கிடையாது. இது ஏன் நம்ம வேற டைமென்ஷன்ல பார்க்க கூடாது? பாருங்களேன், தமிழ்நாட்டு குழந்தைங்களை நல்ல குவாலிட்டியா உருவாக்குறதுக்கு ஏன் இந்த நீட்டை வந்து ஒரு பேசிக் எக்ஸாமினேஷன் வச்சு கூடாது? ஏய், மாட்டு துணியை தூக்கி பார்த்த மூதேவி டீல எச்ச துப்பி கொடுத்துருவா. புரியல, இந்த பொண்ணுக்கு தகுதி இல்லையா? இன்னும் தகுதியை மேம்படுத்திக்கணும்னு சொல்றாங்க. எவ்வளவு மேம்படுத்துறது? இட்ஸ் கேம்பிளிங். இவங்களை நம்ம திருப்பி திருப்பி பலி கொடுத்துட்டு இருக்கோம். அத பத்தியான இன்சென்சிட்டிவிட்டிய என்னவெல்லாம் சொல்லி சமாளிக்கலாம்னு அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இந்த பொண்ணை விட குறைவான மதிப்பெண் பெற்றவங்க பணக்கார பிள்ளைங்களா இருந்தா அந்த பிள்ளைங்க டாக்டர் ஆயிட்டாங்க. நீங்க தரப்படுத்தல்னு சொல்றீங்கல்ல, இப்ப எப்படி தரப்படுத்த முடியும் உங்களால? சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. இந்த பொண்ணு நீங்க கேட்டதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன். உசுரையே ஒரு கோச்சிங் சென்டர் காப்பாத்திருக்கணும் விட்டீங்களே ஒரு புருடா, அதுக்காக கூப்பிட்டேன். இது சிரிக்கிற விஷயம் இல்லைங்க, எல்லாரும் ஆழமா சிந்திக்க வேண்டிய விஷயம். உனக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய சங்கடத்தோடு உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்ல பிஜிக்கு 30 வருடம் நீ உள்ள வரணும். அதுக்காக நான் உண்டு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பேன் நானு. இது எவ்வளவு ஒரு வன்முறை. படிக்க வரவன படிக்க அலோவ் பண்றது நியாயமா? இல்ல நீ படிக்க வரவன படிக்க வெளியே போன அனுப்புறது நியாயமா? அது கொடுத்த அன்எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் சார் ஆகும். உங்க பிரச்சனை தரமா இல்ல அன்எம்ப்ளாய்மெண்டா? சார் கண்டிப்பா தரமான கல்வி வேணும். அவ்வளவுதான் முடிஞ்சுங்க. கோச்சிங் சென்டர்ஸ் வந்து உங்களை தரமான ஆட்களை உருவாக்குவதாக நீ நம்பிக்கொண்டிருக்கிறீங்க. நிச்சயமா தரமான ஆட்களை உருவாக்கவில்லை. 35 மார்க் மட்டும் படிச்சா போதும், நானு நீட் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டு போயிருவேன். அப்ப மெடிசன்ல என்ன நாலேஜ் இருக்க முடியும்? இருக்கவே இருக்க வாய்ப்பு இல்ல. இது ஒரு வடிகட்டு முறை அப்படின்னு அவங்க சொல்றாங்க. பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஃபில்டர் பண்ணினாதான் country will attain peak in that particular field. அமெரிக்கால ஃபில்ட்ரேஷன் இருக்குதா? ரஷ்யால ஃபில்ட்ரேஷன் இருக்குதா? ஃபில்டர் பண்ணி தான் they are selecting people for MS. நீங்க எப்படி சார் நீங்க வாங்க அதெல்லாம் நாம அவங்க கண்ட்ரிக்கு போய் படிக்கிறதுக்கு வைக்கிற ஃபில்ட்ரேஷன் ஒழிய அவங்க நாட்டுல அவன் அடுத்த நாளைக்கு போறதுக்கு எந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் இல்லைங்கறாங்க. நீங்க சொல்றது லாஜிக்கலாவே இல்ல. ஆக்சுவலி இட்ஸ் a market driven thing. 100 சீட்டு தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் தகுதியை உருவாக்கி கொண்ட பிறகும் கூட உங்களுக்கு இடம் கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்துல இது யாருக்காக இது நடக்குது? எதற்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ்? எதுக்கு இவ்வளவு பெரிய வேலைகள்? எதுக்கு இவ்வளவு டீச்சர்ஸ்? எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சஸ்? பள்ளிக்கூடத்துடைய கல்வியை ஒரு ஷேடோ எஜுகேஷன் வழியாவோ சப்போர்ட் சிஸ்டம்னு ஏதோ ஒன்னு கொண்டு வரதுனாலயோ பள்ளி கல்வியினுடைய அடிப்படை கூறுகள் அதை நம்ம வீக் பண்ணிட்டோம்னா ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக் ஆயிடும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். 100 சீட்டு தான் இருக்கு அப்படின்னா நீங்கள் தகுதியை உருவாக்கி கொண்ட பிறகும் கூட உங்களுக்கு இடம் கிடைக்காது. அப்படிங்கிற பட்சத்துல இது யாருக்காக இது நடக்குது? எதற்கு இவ்வளவு பெரிய ப்ராசஸ்? எதுக்கு இவ்வளவு பெரிய வேலைகள்? எதுக்கு இவ்வளவு டீச்சர்ஸ்? எதுக்கு இவ்வளவு எக்ஸ்பென்சஸ்? பள்ளிக்கூடத்துடைய கல்வியை ஒரு ஷேடோ எஜுகேஷன் வழியாவோ சப்போர்ட் சிஸ்டம்னு ஏதோ ஒன்னு கொண்டு வரதுனாலயோ பள்ளி கல்வியினுடைய அடிப்படை கூறுகள் அதை நம்ம வீக் பண்ணிட்டோம்னா ஒரு சோசியல் ஸ்ட்ரக்சர் ரொம்ப வீக் ஆயிடும். ஒத்துக்கிட மனசு இல்லனாலும் அதான் நேசம். உனக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய சங்கடத்தோடு உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன்.